ராவணனின் முதல் மகனான மேகநாதன் யுத்த களத்தில் லட்சுமணனை எதிர்த்து போரிடும்போது பிரம்மதேவர் அன்பளிப்பாக அளித்த மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி ஆயுதத்தை லட்சுமணனின் மார்பை நோக்கி செலுத்தினான். அந்த ஆயுதம் லட்சுமணனை தாக்கி அவர் நிலத்தில் மயங்கி விழுந்தார். உடனே அனுமான் லட்சுமணனை தூக்கிக் கொண்டு ராமர் முன் கிடத்தினார். லட்சுமணனை கண்ட ராமர் அவரை காப்பாற்றுவதற்காக வைத்தியரை அழைத்து வரும்படி அனுமனுக்கு கட்டளையிட்டார். உடனே அனுமான் இலங்கையின் சிறந்த வைத்தியரான சுசேனனை தூக்கிக் கொண்டு ராமரிடம் வந்தார். சுசேனன் லட்சுமணனை பரிசோதித்துவிட்டு இவரை காப்பாற்ற துரோண மலைத்தொடர்ச்சியில் உள்ள சஞ்சீவினி மூலிகையை பறித்து வருமாறு கூறினார். உடனே அனுமான் அந்த மூலிகையை நான் பறித்து வருகிறேன் என்று கூறினார். பிறகு சுசேனன் நாளை சூரிய உதயத்திற்கு முன் அந்த மூலிகை கிடைத்தால்தான் லட்சுமணனை காப்பாற்ற இயலும் என்றார். உடனே அனுமான் ராமரிடம் அனுமதி பெற்று துரோணமலையை நோக்கி பறந்தார். அந்த மலையை அடைந்த அனுமான் சஞ்சீவினி மூலிகையை தேடினார். அந்த மலையில் அனைத்து செடிகளும் சஞ்சீவினியைப் போல் இருந்ததால் குழப்பமடைந்த அனுமான் அந்த மலையை வேரோடு பேர்த்து தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமாக ராமரை சென்றடைந்தார்.